நம்ம பொயட்ரி டாக்டர் சேனல் பார்த்துக்கிட்டு இருக்க எல்லா உறவுகளையும் அன்போடு வரவேற்கிறேன். அண்ணா பல்கலைக்கழகத்திலிருந்து ஒரு சூப்பரான வேலை வாய்ப்பை அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு டிகிரி பிஇ படித்தவங்க தாராளமாக அப்ளை பண்ணலாம். இந்த ஜாப்புக்கு எந்த விதமான எழுத்து தேர்வோ இருக்காது. இதுக்கு நேரடியாக டைரக்ட் இன்டர்வியூ மூலமாக அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. இந்த ஜாப் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், அசிஸ்டன்ட் லைப்ரரியர்னு கிட்டத்தட்ட 232 வேலை வாய்ப்புகள் கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப்க்கு நாம் ஆன்லைன் மூலமாக தான் விண்ணப்பிக்கணும். இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம், இந்த ஜாப்க்கு என்னென்ன வேக்கண்ட் என்னென்ன இதில் இருக்குது அப்படின்னு முழு தகவலையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் ஐக்கானை ஆன் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களை வந்தடையும். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் அஃபிஷியலாக வெளியிடப்பட்ட தகவல். இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு 13/12/2023. இந்த மந்த்து 13ஆம் தேதி தான் கடைசி டேட்டு. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்துட்டு நீங்கள் உடனடியாக இந்த வேலைக்கு தகுதியான நபர்களாக இருந்தீங்க அப்படின்னா, அல்லது உங்களுக்கு தெரிந்த நபர்கள் தகுதியானவர்களாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த தகவலை தெரிவித்து உடனடியாக இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். சரி, இப்போ இதுக்கு என்னென்ன வேக்கண்ட் இருக்குன்னு பார்க்கலாம். அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு கிட்டத்தட்ட 205 காலி பணியிடங்கள் இருக்குது. அதுக்கடுத்து ஆட்டோமொபைல் என்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் 4 வேக்கண்ட் இருக்குது. நெக்ஸ்ட்டு சிவில் என்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் 30 வேக்கண்ட் இருக்குது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் என்ஜினியரிங் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் 35 இடங்கள் இருக்குது. எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் என்ஜினியரிங்கில் 25 இடங்கள் வெளியிட்டிருக்காங்க. எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் என்ஜினியரிங்கில் கிட்டத்தட்ட 51 காலி பணியிடங்கள் நிரப்ப இருக்காங்க. மெக்கானிக்கல் என்ஜினியரிங்கில் 29 இடங்கள் வெளியிட்டிருக்காங்க. அதே மாதிரி மேத்தமெட்டிக்ஸ்லேயும் 18 இடங்கள் காலி பணியிடங்களாக வெளியிட்டிருக்காங்க. மேனேஜ்மெண்ட் சயின்ஸில் 11 இடங்களும், இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டுக்கு 3 காலி பணியிடங்களும் அறிவிச்சிருக்காங்க. அடுத்து இந்த பணியிடங்களுக்கு என்ன படிச்சிருக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு பிஇ, பிடெக், பிஎஸ்சி அண்ட் எம்இ, எம்டெக், எம்எஸ் ஆர் இன்டர்கிரேட்டட் எம்டெக் படிச்சிருக்கணும். அடுத்து சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் அறிவியல் பணியிடங்களுக்கு நெட் பாஸ் பண்ணியிருக்கணும். அடுத்து மேலாண்மை பணியிடங்களுக்கு மாஸ்டர் டிகிரி இன் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அல்லது பிஜிடிஎம் அல்லது சிஏ அல்லது ஐசிடபிள்யூஏ அல்லது எம்காம் படிச்சிருக்கணும். அசிஸ்டன்ட் லைப்ரரியனுக்கு காலி பணியிடங்கள் மொத்தம் 14. இதுக்கு மாஸ்டர் டிகிரி இன் லைப்ரரி சயின்ஸ் அல்லது இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் அல்லது டாக்குமெண்டேஷன் சயின்ஸ் படிச்சிருக்கணும். அடுத்து அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு ஃபிசிக்கல் எஜுகேஷன், இதுக்கு கிட்டத்தட்ட 13 காலி பணியிடங்கள் வெளியிட்டிருக்காங்க. இதற்கான கல்வி தகுதி என்னன்னா மாஸ்டர் டிகிரி இன் ஃபிசிக்கல் எஜுகேஷன் ஆர் மாஸ்டர் டிகிரி இன் ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ் படிச்சிருக்கணும். அடுத்து இந்த காலி பணியிடங்கள்லாம் எந்த முறையில் தேர்வு செய்ய போகிறாங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். இந்த பணியிடங்களுக்கு டைரக்ட் இன்டர்வியூ, அதாவது நேர்முக தேர்வு அடிப்படையில் தகுதியானவர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள்னு அறிவிச்சிருக்காங்க. இந்த ஜாப்க்கு எப்படி விண்ணப்பிக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த பணியிடங்களுக்கு இந்த வெப்சைட் மூலமா தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். இதனுடைய லிங்க் நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை பயன்படுத்தி நீங்கள் நேரடியாகவும் இந்த வெப்சைட்குள்ளே வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் உங்களுடைய தேவையான ஆவணங்களை எல்லாமே இந்த முகவரிக்கு நீங்கள் போஸ்ட் மூலமா நீங்கள் அனுப்பி வைக்கணும். ஸோ ஃபஸ்ட் நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். அதுக்கடுத்து நேரடியாக இந்த அட்ரஸ்க்கு உங்களுடைய ஆவணங்களை அனுப்பி வைக்கணும். இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் 13/12/2023. இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான கட்டணம் ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னா எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி பிரிவினருக்கு 472 ரூபாய், மற்ற பிரிவினர்களுக்கு 1180 ரூபாய் அறிவிச்சிருக்காங்க. நீங்கள் டைரெக்டாக போஸ்ட் மூலயமா உங்களுடைய அப்ளிகேஷனை அனுப்பும்போது
உங்களுடைய ஆவணங்கள் கூட இந்த 3 ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ இதெல்லாம் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஆல்ரெடி டீச்சிங்கில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் நீங்கள் அதில் வைக்கணும். அதுக்கு அடுத்து 2வது PSTM சர்டிஃபிகேட். நீங்கள் தமிழ் மொழியில் பயின்ற நபராக இருந்தால் கவர்மெண்ட் ஸ்கூலில் தமிழ் வழி கல்வி பயின்றிருந்தீங்கன்னா அதற்கான PSTM சர்டிஃபிகேட்டையும் இது கூட இணைக்கணும். அதுக்கடுத்து பர்சனல் டீட்டெயில்ஸ் அடங்கிய ஒரு ஃபார்மேட்டில் இன்னொரு டீட்டெயில்ஸையும் நீங்கள் அதில் மறக்காமல் வைக்கிற மாதிரி இருக்கும். இந்த 3ஐயும் அடிஷ்னலாக நீங்கள் அதில் ஆட் பண்ணிக்கணும். மேலும் தகவலுக்கு அண்ணா யூனிவர்சிட்டியிலேருந்து வெளியிடப்பட்ட ரெக்ரூட்மெண்ட் லிங்க் உங்களுக்கு நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை பயன்படுத்தி உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மேக்ஸிமம் அதை முழுமையாக நீங்கள் பார்த்துட்டு அப்ளை பண்ணுறது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வேறு ஏதாவது உங்களுக்கு இது சம்மந்தப்பட்ட சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் எனக்கு தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். ஏன்னா அந்த பதிவுகள் தான் மேலும் பல வீடியோக்கள் நான் போடுறதுக்கு எனக்கு ஒரு துணையாக இருக்கும். நன்றி.